எல்லாத்தையும் விட பெரிய இது இப்ப திருப்பூர்ல இந்த காங்கேயம் பகுதியில தெருநாய் வெறிநாயா மாறி வேளாண் குடிமக்கள் கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இங்க வேளாண்மை சார்ந்து இப்ப அந்த கால்நடையை 40 ஆடுகள் இருக்கிற இடத்துல 26 ஆடை நாய்கள் கடிச்சு கொன்றது அப்படின்னா மொத்தமாவே அந்த பொருளாதாரம் போயிடுது. அந்த தம்பி காட்டுறாரு ஒரு இளம் கண்ணுக்குட்டி, அந்த திமிழோட இருக்கிற கண்ணுக்குட்டிய அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திமிழை மட்டும் கடிச்சு சிதைச்சு அந்த நாய்கள் செஞ்சிடும். அப்ப இது என்ன ஆயிருதுன்னா அது எதனால வருதுன்னா அந்த கசாப் கடைகள்ல கறிக்கடைகள்ல வாரத்துக்கு 2 நாள் அந்த கறிகளை போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதிலே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில பட்டியில அடைச்சு கிடக்கிற ஆடுகளை போய் அது தின்னுது. பெரிய பொருளாதாரத்தை செய்யும். இப்ப இதுல என்னன்னா இந்த 6 மாச காலத்துல 900 ஆடுகளை அது கொலை செஞ்சு கொண்டு தீர்வு இப்ப நம்ம வேளாண்குடி மக்கள் கேட்கிற முதல் தீர்வு இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு 1000-500 கொடுக்கறது சரியில்லை. சந்தை மதிப்பு ஒரு ஆட்டின் விலை சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? ஒரு கிலோ கறி உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம்ம புலவர் குடிகளுக்கு கொடுக்கணும். திருப்பி இந்த நாய்கள் இதை அதுல ஒரு கொரியது பண்ணா இந்த ஆடை கடிச்சு தின்னு ஒரு நாயை அடிச்சு கொண்டு பதுச்சுறாங்க. அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறாரு. ஹரியானால இருந்து அந்த உயிர் காப்ப இந்த விலங்குகள் நலத்துல இருந்து 21 பேர் மேல வழக்கு அப்படின்னா 900 ஆடுகளை நாய் கடிச்சு கொண்டது மேல இல்லாத நடவடிக்கை. ஒரு நாயை கொண்டதுனா எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு. ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அடிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு. அதுதான் நியாயம். திராவிட மாடல் ஆட்சியில அதுதான் நியாயம். அது எல்லாத்தையும் நீங்க எனக்கிட்டே தான் முறையிடுறீங்களே இல்லையா? இதுதான் கொடுமைங்கிறது. பாதிக்கப்பட்டு நிக்கிற விவசாயி பக்கத்துல நிக்க வேண்டிய அதிகாரம் இப்ப என்னன்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்லையாடான்னு விளங்குதா? அதை அரசு கவனத்தில் எடுக்கணும். அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பாங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்றதுக்கு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலை வேளாண்குடி மக்கள் பதட்டத்தோடு இருக்க முடியாது. இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு கிடைக்கலன்னா தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கிடைக்கும். நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய உறவுகளை கடிக்கிறது விளையாடுதான் வெளியில மக்கள் நடமாட முடியாது. ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய்விட்டோம். அதை அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுத்துக்கணும். இழந்த வேளாண்குடி மக்கள் உரிய இழப்பீடை சும்மா ஒரு 2000 கொடுத்த 3000 கொடுத்த 26 ஆடை இழந்தவருக்கு 10,000 கொடுத்து என்ன பண்ணுறது? உரிய இழப்பீடை கொடுக்கணும். அதான் என்னுடைய கருத்து.